அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள். திருக்குறளில் கடவுள் வாழ்த்தில் 2வது பாடலை யாம் பார்க்க போகிறோம். கற்றதனாலாய பயனன் கொள்வாள் அறிவன் நற்றால் தொழார் எனின். தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? எப்பொழுதுமே நம்மை படைத்த ஆண்டவனை நாம் நினைக்க வேண்டும். தினமும் காலை எழுந்து வணங்குதல் வேண்டும். இரவு தூங்கப் போகும் முன் அவரை வணங்குதல் வேண்டும். எந்த செயலை செய்யும் முன்பும் இறைவனை நாம் நினைத்தல் வேண்டும். அப்போதுதான் நல்லபடியாக நடக்கும். இறைவன் நம்மை படைத்து காத்து அனைத்து விதமான செயல்களையும் செய்கிறார். நம்மளுக்கு உணவு உடை அனைத்தையும் கொடுக்கிறார். ஆகவே இறைவனை மறந்தால் நம்மளுக்கு நற்கதி கிடைக்காது. ஆகவேதான் பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார், எவன் ஒருவன் சாகும் தருவாயில் என்னை நினைத்து கொண்டே சாகிறானோ அவனுக்கு நான் காணாமல் போவதில்லை. அவன் என்னிடம் வந்து சேர்வான். அவன் எவ்வளவு பாவங்கள் செய்தவனாக இருந்தாலும் என்னை நினைத்தால் என்னை வந்து சேர்வான் என்று சொல்கிறார். ஆகவேதான் இறைவனை நாம் எப்போதும் நினைக்க வேண்டும். இறைவனின் துணை இல்லாமல் நாம் எந்த காரியத்தையும் செய்ய இயலாது. இந்த உடல் மனம் புத்தி அனைத்தும் செயல்படுவதற்கு காரணம் இறைவனேதான். ஆகவே இந்த குறள் மிக அருமையான குறள். கற்றதனாலாய பயனன் கொள்வாள் அறிவன். படித்தவர்கள் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் என்ன பயன்? அந்த கல்வியை கொடுத்தது யார்? இறைவன்தான். ஆகவே படித்தவன் பண்புள்ளவனாக இருக்க வேண்டும். பண்பு இல்லாவிட்டால் படிப்புக்கு அர்த்தம் கிடையாது என்கிறார். நாம் அனைவரும் திருக்குறளை வாழ்க்கையில் நன்றாக பயின்று கடைப்பிடித்து முன்னேற முயற்சி செய்ய வேண்டும். அனைவரும் வீட்டில் ஒரு திருக்குறள் வாங்கி வைத்தல் வேண்டும். நம்முடைய உடல் மனம் புத்தி அனைத்தும் நன்றாக செயல்படும். முதல் பகுதியே கடவுள் வாழ்த்து என்பதால் கடவுளுடைய முக்கிய அம்சங்களை திருவள்ளுவர் அருமையாக விளக்குகிறார். அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இறைவன் இருக்கிறார் என்று வள்ளுவர் வலியுறுத்துகிறார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.